Welcome to the class students. Today let us continue History Unit 9. In the last class we have seen the earliest nationalist stirrings in Tamil Nadu. In today's class we are going to see about the Swadeshi movement. Swadeshi அப்படின்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் வேணும், இட் இஸ் மை ஓன் கண்ட்ரி, எங்கள் கண்ட்ரியை நாங்களே ரூல் பண்ணோம் அப்படின்னு நம்ம முன்னாடி லெசனில் நம்ம பார்த்தோம். Swadeshi movement. The partition of Bengal in 1905 led to the Swadeshi movement and changed the course of the struggle for freedom. இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பெங்காலை டிவைட் பண்ணாங்க. அது என்னாச்சுன்னா சுதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக அமைஞ்சது. இது பார்த்திங்கன்னா சுதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணினது பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் மூமெண்ட்னுடைய மெத்தடையே மாற்றுச்சு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னுடைய மெத்தடையே மாற்றுச்சு. இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி பெங்கால், பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா பாப்புலர் லீடர்ஸ் மர்ஜ்டு. பார்த்திங்கன்னா இந்தியானுடைய வேரியஸ் பார்ட் எந்தெந்த பார்ட்டில் இருந்துன்னா முக்கியமாக பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிராலேருந்து நிறைய லீடர்ஸ் என்ன பண்ணாங்க, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக வர ஆரம்பித்தாங்க. They implemented the program of the Calcutta Congress, which was called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods and promote national education. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்வதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணினது பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா கல்கட்டா காங்கிரஸில் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் நேஷன் வைடாக என்ன பண்ணுறாங்க, எல்லா பீப்புளையும் கூப்பிடுறாங்க. என்னது ஸ்வதேசி என்டர்பிரைசஸ், ஸ்வதேசி மூமெண்ட்டை பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், ஃபாரின் குட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாய்காட் பண்ணுறதுக்காகவும், நேஷ்னல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் அந்த கல்கட்டா செஷனில் நடந்த அவங்க பிளான் பண்ண அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு, அந்த இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வி.ஓ. சிதம்பரனார், வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி அண்ட் சுரேந்திரநாத் ஆரியா வேர் சம் ஆஃப் த ப்ராமினன்ட் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான லீடர்ஸ் யார் யார் அப்படின்னா சிதம்பரனார், சக்கரையர், சுப்பிரமணிய பாரதியார் அண்ட் சுரேந்திரநாத் ஆரியா. Public meetings attended by thousands of people were organized in various parts of India. Public meeting people, நிறைய பீப்புள் thousands of people கேதர் ஆகிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி நிறைய தமிழ்நாட்டினுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க பீப்புள். Tamil was used on the public platform for the first time to mobilize the people. People எல்லாத்தையும் லார்ஜ் நம்பரில் கேதர் பண்ணுறதுக்காக என்ன லாங்குவேஜில் மீட்டிங்கில் யூஸ் பண்ணி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் மீட்டிங்கில் அட்டன் பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, தமிழில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மீட்டிங். சுப்பிரமணிய பாரதியாஸ் பேட்ரியாட்டிக் சாங்ஸ் வேர் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டிரிங் பேட்ரியாட்டிக் எமோஷன்ஸ். இப்போ பீப்புள் கிட்ட பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங்கை உருவாக்குறதுக்காக பாரதியார்னுடைய நாட்டுப்பற்றுடைய பாடல்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே ஆச்சு. மெனி ஜேர்னல்ஸ் வேர் started to propagate ஸ்வதேசி ஐடியல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ஜேர்னல்ஸ், பத்திரிகைகள், அது பார்த்திங்கன்னா வீக்லியாக இருக்கலாம், டெய்லியாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஸ்வதேசி ஐடியாஸை ப்ரொபகேட் பண்ணுறது, அதாவது பீப்புள்கிட்ட போய் சேரணும், பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக மெனி ஜேர்னல்ஸ், பத்திரிகைகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ண 2 ஜேர்னல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வதேசி முத்திரன் அண்ட் இந்தியா வேர் த ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸ். The extremist leaders Bipin Chandrapal and toured Madras and delivered lectures which inspired the young youth. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸில் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா பிபின் சந்திரபால். அவங்க மெட்ராஸ் ப்ராவின்ஸ் ஃபுல்லாக டூர் போய் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்பீச், அவங்க லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீச் பார்த்திங்கன்னா நிறைய யங் பர்சன்ஸை, யூத் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய ஸ்பீச்சஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பார்ட்டிசிபேட்டட் வைட்லி இன் த ஸ்வதேசி மூமெண்ட். அவங்களுடைய ஸ்பீச்னால, பிபின் சந்திரபால்னுடைய ஸ்பீச்னால இன்ஸ்பயர்டான மெனி யூத், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்
யங் பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் லார்ஜ் நம்பரில் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இப்போ பார்த்திங்கன்னா இந்தியனால் ஒரு நேவிகேஷன் கம்பெனி கப்பல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட்ஸ் இன் பர்சூரன்ஸ் ஆஃப் ஸ்வதேசி வாஸ் லான்ச்சிங் ஆஃப் த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆக்ஷனை பிளான் பண்ணி அது மூலிமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தூத்துக்குடி. ஹூ ஸ்டார்டட் திஸ், விஓ சிதம்பரனார், விஓ சிதம்பரம் பிள்ளை, விஓசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்கள நேமில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக அந்த டைம்லேயே ஒரு கப்பல் கம்பெனி வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோ பெரிய ரிச் பர்சன், ஹீ இஸ் அ வெரி கிரேட் லாயராக இருந்து அவங்கக்கிட்ட நிறைய பணம் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. அவங்க பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் சுதேசி மூமெண்ட்டில் அவங்க சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்ன 2 ஷிப்ஸ் வந்து அவங்க வாங்கி தூத்துக்குடிக்கும் கொலம்போவுக்கும் இப்போ எப்படி நம்ம பஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலேருந்தும் ஸ்ரீலங்கா கொலம்புக்கு வரலும் பார்த்திங்கன்னா ஷிப்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து கேரி ஆன் பண்ணுறாங்க. ஹீ பர்ச்சேஸ்டு 2 ஷிப் காலியா அண்ட் லாவோ அண்ட் பைல்டு தெம் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் கொலம்போ. இந்த 2 சிட்டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஷிப் டிரான்ஸ்போர்ட் வந்து நடத்துகிறாங்க. திருநெல்வேலி அப்ரைசிங், இதில் வந்து இப்போ திருநெல்வேலியில் இந்த போராட்டம் எப்படி வளருது அப்படின்னு சொன்னால், விஓசி ஜாயின் வித் சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கனைசிங் மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. இப்போ விஓசியும் சிதம்பரனாரும் 2 பேரும் சேர்ந்து மில் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்களே அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மில் ஒர்க்கர்ஸ்னுடைய ஸ்ட்ரைக்கை. இன் 1908 he led a strike in European owned coral mills. இப்போ 1908 அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த யூரோப்பியன் கண்ட்ரோலில் இருக்கிற கோரல் மில் ஸ்ட்ரைக்கை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, லீட் பண்ணுறாங்க. இட் coincided with the release of பிபின் சந்திரபால். இது எதோட coincide ஆகுது அப்படின்னு சொன்னால், பிபின் சந்திரபால் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்களா அவங்கள அந்த டைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. VOC and Subramania Siva, who organized a public meeting to celebrate the release of Bibin, were arrested. VO சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பப்ளிக் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க 2 பேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. The 2 leaders were charged with seditions and sentenced to rigorous imprisonment. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச செயல் வந்து பார்த்திங்கன்னா தேச துரோகம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. Initially, VOC was given a Dargonian sentence of 2 life imprisonment. அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை VOCக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இரட்டை ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னால் 7 வருஷம், அப்போ 14 வருஷம் ஆச்சா. 2 லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட்னா அப்போ 14 இயர்ஸ் வந்து அவங்கள வந்து ஜெயிலில் வச்சுட்டாங்க. த நியூஸ் of the arrest sparkled riots in Tirunelveli leading to the burning down of the police station, கோர்ட் பில்டிங் அண்ட் முனிசிபல் ஆஃபீஸ். இப்போ வந்து விஓ சிதம்பரனாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சுப்பிரமணிய சிவாவை விஓசியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு தீ போல் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கலவரத்தை உண்டாக்குச்சு. எந்த திருநெல்வேலியில் அது அந்த கலவரம் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனை தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அதேமாதிரி கோர்ட் பில்டிங்ஸு, கவர்மெண்ட் முனிசிபல் ஆஃபீஸ் எல்லாத்தையும் தீ வச்சுட்டாங்க. இட் லெட் டு த டெத் ஆஃப் 4 people இன் போலீஸ் ஃபயரிங். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ரயட்ஸ் வந்து இந்த கலவரம் வந்து என்னாச்சு, போலீஸ் நடத்தின துப்பாக்கி சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 people வந்து டெட் ஆகிட்டாங்க, பப்ளிக் பீப்புள். VOC வாஸ் ட்ரீட்டட் ஹார்ஸ்லி இன் த ப்ரிசன் ஒன் வாஸ் மேட் டு புல் த ஹெவி ஆயில் ப்ரெஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களை ரொம்ப கடுமையாக தண்டனை கொடுத்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலை. இப்போ வந்து ஒரு செக்கில் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட்டுவாங்க, அதை வந்து என்ன பண்ணாங்க, அந்த மாடெல்லாம் பூட்டி இழுக்கிற அந்த மாடு சுற்றுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை கட்டி விஓ சிதம்பரனாரை வந்து அனிமலை ட்ரீட் பண்ணுற மாதிரி இது பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்கள ஆயில் ப்ரெஸ் அந்த இதுக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக செக்கிழுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிங்க. அதனால் இவருக்கு ஒரு சிறப்பு பேர் எப்படி அப்படின்னா செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. டு அவாய்ட் இம்ப்ரிசன்மெண்ட் சுப்பிரமணிய பாரதி மூவ் டு பாண்டிச்சேரி விச் வாஸ் அண்டர் த ஃப்ரெஞ்ச் ரூல்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவாவையும் விவோஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்மளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு த கிரேட் பொயட் சுப்பிரமணிய பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிட்டார். ஏன்னா பாண்டிச்சேரி வந்து அந்த டைமில் ஃப்ரெஞ்சினுடைய ரூலில் இருந்துச்சு. அதனால் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எனிமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆப்போசிட் இருந்தனால இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அவங்க ப்ரொடெக்ஷனுக்காக அங்கே போயிட்டாங்க. பாரதியார்ஸ் எக்ஸாம்பிள் வாஸ் ஃபாலோடு பை many other nationalists such as அரபிந்தோ கோஷ் அண்ட் வி சுப்பிரமணியனார். இப்போ பாரதியார் எப்படி ஃபாலோ பண்ணாரோ, தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போனாரோ, அதே மாதிரி அரபிந்தோ கோஷும் சுப்பிரமணியனாரும் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இன் தமிழ்நாடு, புரட்சிக்காரர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில். பாண்டிச்சேரி ப்ரொவைட் எ சேஃப் ஹேவன் ஃபார் த ரெவல்யூஷனரிஸ். புரட்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேஃப் பிளேஸாக பாண்டிச்சேரி இருந்துச்சு. Many of these revolutionaries in Tamil Nadu were introduced and trained in revolutionary activities at Indian House in London and in Paris. இந்த புரட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற புரட்சியாளர்களை வேர் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ட்ரெயின்டு எங்கே வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி லண்டன்லையும் பாரிஸ்லேயும் ட்ரெயின் அப் பண்ணுறாங்க அவங்க. எம்பிடி ஆச்சாரியா, சுப்பிரமணியனார் அண்ட் டிஎஸ் ராஜன் வேர் த ப்ராமினென்ட் அமாங் தெம். அந்த மாதிரி புரட்சியாளர்கள் வந்து ட்ரைனிங் பண்ணவங்களை இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் எம்பிடி ஆச்சாரியா, வி சுப்பிரமணியரா, டிஎஸ் ராஜன். ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் பை தெம் இன் மெட்ராஸ் த்ரூ பாண்டிச்சேரி. இப்போ அந்த ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர், இந்த புரட்சியாளர்கள் எழுதின அந்த புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எங்கே இருந்துக்கிட்டே, பாண்டிச்சேரியில் இருந்துக்கிட்டே அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரேடிக்கல் பேப்பர்ஸ் சச்சஸ், இப்போ வந்து அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ண பேப்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரியிலேருந்து வெளியில் வந்த பேப்பர் அப்படின்னா இந்தியா விஜயா, சூரியோதயம், கேம் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் ஆஷ் மர்டர். இப்போ கலெக்டர் ஆஷ் வந்து சுட்டு கொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில். இன் 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியார் அண்ட் அதர் பாரத் மத்தா சங்கம் சொசைட்டி எ சீக்ரெட் சொசைட்டி, இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக இருந்துச்சு. இந்த அப்ஜெக்டிவ், அதனுடைய இந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸை வந்து என்ன பண்ணோம், கில் பண்ணணும் அப்படின்றது தான். த அப்ஜெக்டிவ் வாஸ் டு கில் த பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் அண்ட் தேட் டு கிண்டில் பேட்ரியாட்டிக் ஃபேவர் எமாங் த பீப்புள். இப்போ வந்து பேட்ரியாட்டிக் பீப்புளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கை அவங்களுக்குள்ளே உருவாக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆஷ்னுடைய மர்டர் வந்து அவங்களுக்கு காமிச்சிச்சு. வாஞ்சிநாதன் ஆஃப் செங்கோட்டை வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் ஆர்கனைசேஷன். இப்போ வாஞ்சிநாதன் தான் பார்த்திங்கன்னா ஆஷ் அப்படின்றவங்கள கலெக்டரை கில் பண்ணவங்க, திருநெல்வேலி கலெக்டரை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னது, செங்கோட்டையை சேர்ந்தவங்க. இவங்க வந்து அந்த பாரத் மாதா சொசைட்டியால் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்னால் இன்ஸ்பயர்ட் ஆகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் துரையை கில் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டார். ஆன் 17th June 1911 he shot dead Robert W.D. Ash, the collector of திருநெல்வேலி in மணியாச்சி ஜங்ஷன். ஆஃப்டர் திஸ் ஹீ ஷாட் ஹிம்செல்ஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் அவரை கில் பண்ணிட்டார். அதுக்காக இவர் வந்து ரொம்ப கடுமையான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணார், ஆஷ் கலெக்டரை வந்து திருநெல்வேலி கலெக்டரை கில் பண்ணதுக்கப்புறம் தானும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டார். அன்னிபேஷன்ட் அண்ட் ஹோம் ரூல், இது நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம், நிறைய உங்களை பற்றி பார்த்துருக்கோம். While the extremists and revolutionaries were suppressed with the iron hand, the moderates hoped for some constitutional reforms. வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீப்புளையும் ரெவல்யூஷனரி புரட்சியாளர்களையும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலிமா அது என்ன பண்ணாங்க, சப்ரஸ் பண்ணாங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பனிஷ்மெண்ட்ஸு, சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்கள சப்ரஸ் பண்ணிட்டோம். அதனால் மாடரேட்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம கான்ஸ்டியூஷனல் சட்டப்படி நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும், சம் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் அவங்கக்கிட்ட உருவாச்சு, ஹோப் வந்துச்சு. However, they were disappointed with Minto Marley reforms as it did not provide any responsible government. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா இந்த டிஸப்பாயின்மெண்ட், சட்டப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க மாடரேட்ஸ். ஆனால் அவங்கள டிஸப்பாயிண்ட் பண்ணுச்சு எது, மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் இன்ட்ரடியூஸ் சொன்னது எல்லாமே எதுவுமே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நிறைவேற்றலை. அதனால்
dissatisfied because of the Minto Marley reforms. Thus, when the national movement was in ebb, வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபாடு அடைஞ்சிச்சு அந்த டைமில். இந்த நேஷ்னல் மூமெண்ட் இப்போ ஸ்ட்ரகிள் அப்படின்னு அந்த மெத்தட் வந்து என்னாச்சு, சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. Annie Besant, an Irish lady and a leader of Theosophical Society, proposed the Home Rule movement on the model of Irish Home Rule movement. ஐரிஷ் அயர்லாண்டு அப்படின்ற அந்த கண்ட்ரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்னி பெசன்ட். She started Home Rule League in 1916 and carried forward the demand for the home rule for all India. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஹோம் ரூல் அப்படின்ற இது வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஹோம் ரூல் மூமெண்ட் ஹி ஸ்டார்டட் இன் 1916. G.S. Arundal, B.B. Wadia and C.P. Ramaswamy assisted her in this companion. இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரும் யார் அருண்டாலி, வாடியா அண்ட் ராமசாமி அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தே டிமாண்டட் ஹோம் ரூல் வித் ஒன்லி ஆன் எ நாமினல் அலிஜென்ஸ் டு த பிரிட்டிஷ் க்ரௌன். பிரிட்டிஷ் க்ரௌனை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணணும் இந்தியாவில் இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராடுறாங்க. தே டிமாண்டட், அவங்க வந்து ஹோம் ரூல் நாங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சி ஸ்டார்டட் த நியூஸ் பேப்பர் நியூ இண்டியா அண்ட் காமன்வெல்த் டு கேரி ஃபார்வர்ட் ஹர் அஜெண்டா. அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து கேரி ஆன் பண்ணுற பீப்புள் கிட்ட ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க ஓனாக 2 நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்னி பெசன்ட். ஒன்று வந்து நியூ இண்டியா அண்ட் காமன்வெல்த், பெட்டர் புல்லக்கார்ட் அண்ட் ஃப்ரீடம் தேன் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். இப்போ வந்து இது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ட்ரெயின் நீங்கள் வந்து உங்கள் கூட அடிமையாக இருந்து ட்ரெயினை விட்டு இது பண்ணுனா அதை விட எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாட்டு வண்டியே எங்களுக்கு பெட்டர், அதனால் எங்களுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துருங்க, நாங்கள் உங்ககிட்ட அடிமையாக இருந்து ட்ரெயினை பயன்படுத்துகிறத விட ஃப்ரீடமாக இருந்து நாங்கள் புல்லக்காட்டில் ட்ராவல் பண்ணுறதே எங்களுக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அண்டர் த ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1910 அன்னி பெசன்ட் வாஸ் ஆஸ்க்ட் டு பே த ஹெஃப்டி அமௌண்ட் ஆஃப் த செக்யூரிட்டி. இப்போ ப்ரெஸ் ஆக்ட் 1910 பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் வந்து செக்யூரிட்டியாக பே பண்ணணும், ஹெவி அமௌண்ட் செக்யூரிட்டியாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தடை விதிக்கிற மாதிரி அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுறது தடை விதிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. She wrote 2 books, How India Brought for Freedom and India. இது ஒரு புக்கும், எ நேஷன் அண்ட் ஏ பாப்புலர் பாம்லெட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். பாம்லெட் அப்படி துண்டு பிரசுரம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த செல்ஃப் கவர்மெண்ட். இந்த 2 புக்ஸும் ரிட்டன் பை அன்னி பெசன்ட். தட் இட்ஸ் டுடேஸ் கிளாஸ். வி வில் கண்டினியூ த லெசன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.